சொல்லுங்க சார். என் பேர் சீனிவாசன், சென்னையில இருந்து வந்திருக்கேன். குரானில் இந்து கடவுளை பற்றியும் கிறிஸ்துவ கடவுளை பற்றியும் என்ன கூறுகிறது? சரி, சீனிவாசன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, குரான்ல இந்து கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவ கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கிறாங்க. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்து கடவுள் யாரு பேரும் குரான்ல சொல்லப்படல. இந்துக்கள்ல கடவுளாக நினைக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா, ராமரு, கிருஷ்ணர் இப்படிலாம் இந்து மக்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான எந்த ஒரு பெயரும் குரான்ல இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியில இல்ல. அப்ப இந்து கடவுள் குறிப்பாக எதுவுமே சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சிலைகளை வணங்காதீங்க, கல்லை வணங்காதீங்க, சூரியனை வணங்காதீங்க, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு கைகள் இருக்கிறத அது பிடிக்கிற கைகளா இருக்கு, அந்த வாய் பேசுமா, அந்த கால் நடக்குமா, இப்படிலாம் கேட்குது குரான். பொதுவா லாஜிக்கா குரான் எப்படி கேட்குதுன்னா, அலகும் அர்ஜுனன் யம்சூன பிஹா, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த இந்துக்களை நோக்கி கேட்கல, பொதுவா சிலையை வணங்கக்கூடிய மக்களை நோக்கி குரான் கேட்கிறது. அலகும் அர்ஜுனன் யம்சூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா, கால் நீங்க படைக்கிறீங்க அது நடக்குமா, பேசுகிற வாய் இருக்கிறதா, அது மாதிரிலாம் பிடிக்கிற கை இருக்கிறதா, ஏன் நீங்கள் அதை வணங்குகிறீர்கள், இப்படி ஒரு பொதுவாக கேள்வி இருக்கே தவிர இந்து மதத்தின் கடவுள்ங்கிற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு விமர்சனமும் குரான்ல இல்ல. பொதுவாக கடவுளை நம்பும் போது கடவுளை இந்த மாதிரிலாம் நீங்க செய்யாதீங்க அப்படி இருக்கிறது. அடுத்ததாக இப்ப கடவுளை தூக்கம் இல்லை, கடவுளுக்கு மறதி இல்லை, கடவுளுக்கு மனைவி இல்லை, கடவுளுக்கு பிள்ளை குட்டி இல்லை எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல இந்து மதத்தில் அது மாதிரி அந்த நம்பிக்கை இருந்தால் அதை இஸ்லாம் மறுக்குன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லப்படல. கடவுளுக்கு மனைவி இருப்பதாக நம்பினீர்களே ஆனால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுக்கு பிள்ளை இருப்பதாக நம்பினால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் தூங்குறார் என்று நம்பினால் தூங்குறவன் கடவுளா இருக்க முடியாது, எல்லா நேரத்திலும் கடவுள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். மனுஷனுக்கு தான் பலவீனம் எல்லாம், கடவுளுக்கு பலவீனம் கிடையாது, ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்து மத கடவுள் என்கிற அந்த குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. பொதுவாக கடவுள் சித்தாந்தத்துக்குள்ள இதுவும் அடங்கும். அதே நேரத்தில் கிறிஸ்துவ கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களை அழைத்து, ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதியில் இந்துக்கள் இல்லை, நபிகள் நாயகம் பிறந்த அந்த ஊரில் யூதர்கள் இருந்தார்கள், அவங்க வசித்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலை வணங்கக்கூடிய பிற மக்கள் இருந்தார்கள். சிலை வணங்குற மக்களுக்கு சொன்ன கேள்விகள் உலகத்தில் எந்த மதத்தில் சிலை வணங்குறவங்க இருந்தாலும் அது பொருந்தும். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவங்கள நோக்கி குரான் கேட்கிறது, நீங்கள் ஏன் இறைவன் விஷயத்தில் வரம்பு மீறுகிறீர்கள், இயேசுவை எதற்கு நீங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு எதுக்கு மகன், கடவுளுக்கு எதுக்கு புள்ள, அவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே, இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கிறிஸ்துவ மக்களை நோக்கி குரான் கேட்டது. அது குரான்ல இன்னைக்கு இருக்கிறது, குரான்ல அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப கடவுள் என்று நினைத்து விட்டீர்களே ஆனால் மனைவின்னு யாரையும் நினைச்சிடாதீங்க, மகன் என்று நினைச்சிடாதீங்க. அவர் இயேசு கடவுள் இல்ல, அவர் நல்ல மனிதர், என்னுடைய தூதர் அப்படி இருக்குது. இயேசுவை பத்தி எப்படி சொல்லப்படுதுன்னா, இயேசு என்னுடைய முகமது நபி எப்படி தூதரா இருக்கிறாரோ அது மாதிரி ஒரு கடவுளை சொல்வதற்கு நான் அனுப்பிய தூதர் இயேசு. நீங்கள் அவரை கடவுள் புள்ளன்ட்டீங்க, நான் அனுப்பிய ஒரு தூதர் தானே தவிர அவர் மனிதர் தானே தவிர கடவுள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு கேள்வி கேட்கிறது, நீங்கள் கடவுள் குமாரன் சொல்கிறீர்களே, இயேசுவும் அவருடைய தாயாரும் காணாயா குலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, அது போதுமே கடவுள் இல்லைங்கிறதுக்கு குரான் கேட்குது. நீ கடவுள்னு சொல்றீங்க, இயேசு சாப்பிட்டாரு, அவங்க அம்மா சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கடவுள்னு சொல்லுவீங்க, சாப்பிட்டாரு நாகரிகமா சொல்வது, அதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா மலை ஜலம்லாம் இருக்கு, அதெல்லாம் அர்த்தம் அடங்கி இருக்கிறது. குரான மேம்போக்கா அது கேட்கிறது. சாப்பிட்டார்கள் என்ன அர்த்தம், மலை ஜலம் கழிப்பார்கள் அர்த்தம். அப்ப மலை ஜலம் கழிக்கக்கூடிய சாப்பிடக்கூடியவர்கள் எப்படி கடவுளா இருப்பாங்க, இப்படி கிறிஸ்துவ மக்களை நோக்கியே கேட்குது. ஏன் கேட்குதுன்னா, இயேசு நல்ல மனிதர், அவர் கடவுளுடைய தூதர், முகமது நபியை போலவே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னவர், அதை சொன்னதற்காக அந்த மக்களால் எதிர்க்கப்பட்டவர், அதனால அவரை கொள்வதற்கு முயற்சி பண்ணினார்கள் என்றெல்லாம் இஸ்லாம் அவர் இயேசுநாதரை நல்லா புகழ்ந்து சிலாகித்து சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் கடவுளுங்க, அவரும் என்னுடைய அடியார், முகமது நபியை போல அவர் ஒரு அடிமை, அவர் ஒரு மெசஞ்சர், அவர் மக்களுக்கு நல்வழிப்படுத்தின ஒரு தலைவர் என்று புகழ்ந்து விட்டு கடவுளாக்குற விஷயத்தை மட்டும் மறுத்திருக்கிறது. அது மாதிரி யூதர்கள் அங்கே இருந்தனால யூத கடவுள் கொள்கையை சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்கிறது. நமக்கு இங்க யூதர்கள் கிடையாது, ஆனா இந்துக்கள் அங்க இல்லாதனால
பொதுவாக சிலை வணங்கின மக்களை நோக்கி கேட்ட கேள்விகளை நம்ம இன்னைக்கு இவங்களுக்கு பொருந்துவதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் இருக்கே தவிர குறிப்பிட்ட 2 மதத்துக்கு சொல்லப்படல. அடுத்து, என் பேர் மகேஸ்வரி, குன்றத்தூர்லேருந்து வரேன். முஸ்லீம்னா வட்டிக்கு வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோள், அது நியாயமா? சரி, வட்டி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஆமா, அது நியாயமான்னு கேக்குறீங்க. சரி, அதாவது சரி சரி வாங்குறாங்களோ? ஆமா, அது எப்படி ஆகும்? முஸ்லிம்களே வாங்குறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல தீமைகளை தடுத்திருக்கிற மாதிரி பொய் என்கிற தீமை தடுக்கிறது. பொய் சொல்லக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய கான்செப்ட் மாத்திரம் இல்ல, எல்லா நற்போதனைகளும் இது முக்கியமா சொல்லுவாங்க. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுடைய போதனை எடுத்துக்கொண்டாலும் பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மைதான் வேணும், உண்மைதான் நல்லது, பொய்ங்கிறது கெட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுன்னா பொய் சொல்லாது. இது இஸ்லாத்துக்கு மாத்திரம் உள்ள கொள்கை கிடையாது, இது எல்லா மதத்திலும் உள்ள ஒரு கொள்கை தான். ஆனா இஸ்லாம் மார்க்கத்தில் பொய் சொல்லாது என்று சொன்னாலும் பொய் சொல்லலாம்னு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி 3 நோக்கத்திற்காக பொய் சொல்லலாம், எல்லாம் தெளிவாக இஸ்லாம் சொல்லும். அந்த வகையில் நீங்க பொய் சொல்லாதீங்க. எப்போதுமே 3 விஷயத்திற்கு பொய் சொல்லலாம். 3 விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாடு தன்னுடைய பலத்தை பற்றி பொய் சொல்லலாம். நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு நாங்க 55 பீரங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா அவன் எதிரிக்கு தெரிஞ்சு போயிடும். 5000 வச்சிருக்கோம்னு சொல்லணும், அப்பதான் நம்மள சேஃப்டி, பாதுகாப்பு. ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பலத்தை பற்றி கரெக்டா சொல்லக்கூடாது. இப்ப அமெரிக்கா அவன்கிட்ட இருக்கிறதா சொல்ற நினைக்கிறீங்களா? அவன் காட்டுறது 1000 மடங்கு பெருசா காட்டுறான், அவ்வளவு இருக்காது. அதே மாதிரி எல்லா நாடுகளும் தங்களுடைய ராணுவ பலத்தை பற்றி என்ன செய்வாங்க, முன்ன பின்னதான் சொல்லுவாங்க. அதை சொல்லணும், நம்மகிட்ட இருக்கிற மொத்த விமான எண்ணிக்கைன்னு சொல்லிடக்கூடாது. அப்ப இஸ்லாம் என்ன சொன்னா, ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய ராணுவ பலத்தை குறித்து பொய் சொல்வது குற்றமில்லை. ஒரு இஸ்லாமிய அரசாக இருந்தாலும் அந்த பொய் சொல்லலாம், வேற அரசாங்கமாக இருந்தாலும் அந்த பொய் குற்றமாகாது. இது தேவைக்கு சொல்லக்கூடிய விஷயம். இது என் நாட்டை பாதுகாக்கிறது, இது ஒரு விஷயம். அதே மாதிரி 2 நபர்கள் அல்ல 2 சமுதாயம், 2 ஜாதி, 2 ஊரு, 2 மாநிலங்களுக்கு மத்தியில சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு போய் சொல்லலாம். ஒரு 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அங்க போய் என்ன செய்யணும், நீ தாப்பா அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான், உயர்வா பேசிட்டு இருக்கிறான், அவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி என்னத்தை மாத்தணும், இவன்ட்டு போய் சொல்லணும். அப்ப 2 பேர்கிட்டையுமே போய் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி போய் சொல்லலாம். அது கணவன் மனைவியை சேர்க்கறதுக்கு போய் சொல்லலாம், தாப்ப மகனை சேர்க்கறதுக்கு போய் சொல்லலாம், 2 நண்பர்களை சேர்த்து வைப்பதற்கு போய் சொல்லலாம். 2 ஜாதி சண்டை நடக்குன்னு வைங்க, அங்க போய் என்ன செய்யணும், 2 ஜாதி தலைவர்களுக்கு மத்தியில போய் சேர்த்து வைக்கிறது, பிரிக்கிறது நம்ம போய் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், அவன் 1 சொன்னா 10 போய் சொல்லுவோம், அது கெட்டது. அவன் 10 சொன்னா நம்ம என்ன செய்யணும், 0 போய் சொல்லணும். 10 குறை சொன்னான்னு சொன்னா அதை மைன புகழா 10 போர்ந்து சொன்னதாக போய் சொல்லி இவன்ட்டையும் சொல்லி அப்படி இணைத்து பொய் சொல்லுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பொய்ன்னு சொல்லலாம். 2 பேரை இணைத்து வைப்பதற்காக வேண்டி 2 ஜாதியை, 2 சமுதாயத்தை, 2 மத கலவரம் நடக்குன்னு வைங்களேன், அதுல போய் மிகைப்படுத்தி விட்டுறக்கூடாது. சண்டை கலவரத்தை 10 100 விட்டுறக்கூடாது. அந்த கலவரத்தை நிப்பாட்டுவதற்காக வேண்டி 2 பேருக்கும் இணக்கமா போய் நுழைந்து என்ன செய்யணும், பொய்களை சொல்லி சேர்த்து வைக்கணும். இது குற்றத்துல வராது. அது மாதிரி கணவன் மனைவி அவங்களுடைய இல்லறம் இனிப்பதற்காக வேண்டி பொய் சொல்லிக் கொள்ளலாம். இல்லறம் இனிப்பதற்கான வாக்களிச்சுட்டு ஏமாத்துற அந்த பொய் கிடையாது. உன்னை மாதிரி ஒரு பேரழகி உலகத்துல கிடையாதுமா, அது நிஜமா, சும்மா சொல்லிக்கிறலாம் வழங்குதா, அப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒரு பெண் இருக்கான்னா அவளை புகழ்ந்தா தானே செய்ய, அவள் சந்தோஷப்படுவா. அவள் பெரிய அழகிய இல்லாட்ட கூட என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு குரல் உலகத்துல யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்ம அப்படி இல்லை, எல்லா குரலையும் டெஸ்ட் பண்ணமா, இவ குரல் அப்படித்தானே இருக்கு, அதெல்லாம் தேவை கிடையாது, பொய்யா கூட இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி பொண்டாட்டி என்ன செய்யலாம், உங்களை மாதிரி ஒரு பொருந்தன்மையான கணவன் எங்கெங்க இருக்கு எப்படி அவங்களும் சொல்லிக்கலாம். அப்ப இணக்கத்துக்காக வேண்டி கணவன் மனைவியர் தங்களுக்கு மத்தியில் அந்த சந்தோஷத்தை நீடிக்க செய்வதற்காக வேண்டி கூட குறைய புகழ்ந்து கொள்ளலாம். புகழ்ந்து போய் சொல்வது, அதுக்காக நாளைக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அந்த போய் கிடையாது. அது சண்டையை அதிகமாக்கி விட்டுரும். அது வாங்கி இது வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுக்காட்டி அது முத்தி போயிடும். அப்படி இல்லாம அவங்களுடைய அழகு, குணம், நிறம், அயல திறமை, அறிவு இதெல்லாம் கொஞ்சம் பாராட்டுற விதமாக அப்படிதான் செய்யறான். கவிஞர்கள் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்ல
கல்யாணம் பண்ண கணவன் மனைவிமார்கள் இந்த வேலையை செய்யலாம். இந்த 3ஐ தவிர வேற எந்த பொய்க்கு அனுமதி கிடையாது இஸ்லாத்துல, குற்றம். அடுத்து என்னன்னு கேட்டா வட்டியை கேட்கிறாங்க. வட்டிங்கிறது அனைவரும் அதை வட்டிங்கிறது குற்றமா ஏற்றுக்கொள்ளல. இஸ்லாம் மார்க்கம் வட்டியை பெரிய குற்றமாக சொல்லுகிறது. ஏன் குற்றமா சொல்லுதுன்னு கேட்டா, வட்டிங்கிறது ஒரு சுரண்டல். ஒரு வியாபாரம்னா இதை நான் விற்கிறேன், 100 ரூபான்னு விற்கிறேன், நீங்க 100 ரூபாய் தர்றீங்க, நான் இந்த பொருளை கொடுத்துட்றேன், முடிஞ்சிச்சு உறவு. வியாபாரத்தில் என்ன விஷயம், நம்ம ஒரு பொருளை கொடுக்கிறோம், காசை வாங்குறோம், காசு எனக்கு, பொருள் உனக்கு, அதுல தொடர்ச்சி இருக்காது. தொடர்ச்சி இல்லாமல் இருப்பதுதான் நேர்மையான வியாபாரம். வட்டிங்கிறது என்ன, 1000 ரூபாய் வாங்குறீங்க, அந்த 1000 ரூபாய்க்கு இந்த மாசமும் லாபம், அதே 1000 ரூபாய்க்கு அடுத்த மாசமும் லாபம், அதே 1000 ரூபாய்க்கு அடுத்த மாசமும் லாபம், நீங்க அந்த 1000 ரூபாய் திருப்பி கூட வரைக்கும் லாபம்னு சொன்ன ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட இருக்குதுங்கிற காரணத்துக்காக வேண்டி அந்த லாபம் அடைவது பெரிய சுரண்டல். அது 1000 ரூபாய் பொருளை வாங்கி 1100 ரூபாய்க்கு வித்தீங்களா, டோட்டல் முடிஞ்சு போச்சு கதை, ஒரு லாபம். வட்டி என்பது பன்மடங்காக மக்களை சுரண்டுவதற்கு உதவுகிறது. இது மனிதாபிமான அடிப்படையில் கடன் கொடுக்கணும், இது பணம் இருக்கிற காரணத்துக்காக வேண்டி திரும்பி திரும்பி ஆதாயம் அடையக்கூடாது. திரும்பி திரும்பி அடையலாம். வட்டிங்கிற பொருளுக்கு ஒரு தடவை ஆதாயம் அடையணும், முடிஞ்சு வச்சுக்கத. அது வியாபாரம், உழைப்புக்கு நம்ம கூலி வேணும். ஆனா 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒவ்வொரு மாசமும் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு வட்டி வாங்கிட்டு இருந்தா, அப்ப இருக்கிற ஒரு பொருளுக்கு பல ஆதாயங்கள் அடைவது அப்பட்டமான ஒரு மோசடி, சுரண்டல். இப்படி செய்யக்கூடாது என்கிற காரணத்தினால் இஸ்லாம் தடுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்றைக்கு விலைவாசி ஏறுதல், அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் வட்டியும் ஒரு காரணம். வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம். நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, ஒரு பிளேடு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஏன் காசை போட்டு ஆரம்பிச்சேன்னு சொன்னா அது ஒரு ரூபா அடக்கமாகுதுன்னு வைங்க, 1.5 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன், 2 ரூபாய்க்கு கொடுத்துருவேன், 1 ரூபாய் 10 காசு கூட கொடுப்பேன். நான் வட்டிக்கு வாங்கினேன்னு வச்சேன்னா அந்த வட்டியும் சேர்த்து பார்க்கணும், அடக்கம் 2 ரூபாய் ஆயிரும். ஏன் காசை போட்டு தயாரித்தால் 1 ரூபாய் அடக்கமாகக்கூடிய ஒரு பொருள் வட்டிக்கு வாங்கி நான் போட்டு செய்தேனே, ஆனால் அந்த வட்டியை கால சேர்ப்பேன், வட்டி கூட கொடுக்கணுமே, அந்த பொருளுடைய அடக்க விலையில் வட்டியும் சேரும். அப்ப என்னுடைய அடக்கம் 2 ரூபாய் ஆகிவிடும். அப்ப 2 ரூபாயான 3 ரூபாய் தானே விற்பேன். அப்ப இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு ஒரு நல்லெண்ணெய் தயாரிச்சாலும் கடலைப்பருப்பு தயாரிச்சாலும் அதனுடைய அடக்க விலை அதிகமாகும் பொழுது வியாபாரி அதுக்கு மேல லாபம் வைப்பான். சொந்த காசில் அவன் தொழில் செஞ்சானே ஆனால் அடக்க விலை கம்மியாகும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வைப்பான். அப்ப இந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலதான் பொருள்கள் ஜாஸ்திய விலை, தயாரிக்கிற பொருள்கள் அனைவருமே வட்டி வாங்கி தான் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வட்டி இல்லாமல் சொந்த காசை போட்டு ஒருத்தர் நடத்தினான்னு வைங்க, மார்க்கெட்டை உடைச்சிட முடியும். மார்க்கெட்டை உடைச்சு என்ன செய்யலாம், அனைத்தையும் குறைந்த விலைக்கு கொடுக்க முடியும். அப்ப வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் விலைவாசி அதிகரிப்பதற்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவுடைய பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 26% வட்டிக்கு போகிறது. 26%, 26 லட்சம் கோடி ரூபாய் வட்டிக்கு போகிறது. நம்ம பணம் வெளிநாடுகளில் வாங்கினதுக்காக வேண்டி வட்டியாக செலுத்தப்படுகிறது. அந்த கடன் வாங்காமல் உலக வங்கியில கடன் வாங்க இந்த நாடு போய்கொண்டிருக்குமே, ஆனால் இதெல்லாம் மிச்சமாகும். அப்ப இந்த மாதிரியான பல அடிப்படையை வைத்துக் கொண்டு இஸ்லாம் வட்டியை தடுக்கிறது. கம்யூனிஸ்டுகள் கூட வட்டி ஏத்துக்கிற மாட்டாங்க, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசம்ங்கிறதுக்காக இஸ்லாம் தடுத்திருக்கு. எந்த அளவு தடுத்திருக்குன்னு கேட்டா, கடும் இறைவனுக்கு எதிராக போர் என்று இஸ்லாம் சொல்லும். வட்டியை பற்றி சொல்லும் பொழுது கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய யுத்தம், இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இதுக்கு அனுமதி கிடையாது என்று கடுமையான முறையில் இஸ்லாம் வட்டிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இதுதான் சரியான நிலைப்பாடு என்று நாங்கள் நினைக்கிறோம். வேற மதங்கள்ல சித்தாந்தங்கள் அனுமதித்து இருந்தாலும் நீங்கள் நெஞ்சில கை வச்சு நல்லதான்னு யோசிச்சு பாருங்க. மனிதாபிமானமா உதவனா என்ன, ஒருத்தன் அப்பன ஆஸ்பத்திரி சேர்த்து கடன் கேட்கறான், என்கிட்ட காசு ரூபாய் இருக்குது, சும்மா கொடுத்தா என்ன லாபம் இல்லாம இந்த 1 லட்ச ரூபாய் தந்துட்டு நீ 1 லட்சம் திருப்பி கொடுப்பான்னு கேட்க வேண்டியதானே. அவன் ஒரு மருத்துவத்தை கேட்டா கூட நீ அதுல எனக்கு 1 லட்ச ரூபாய் வாங்கினதுக்காக வேண்டி 5 லட்ச ரூபாய் திருப்பி கொடு, 3 லட்ச ரூபாய் கொண்டா நியாயம் இது? கடவுள் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருப்பானே, ஆனால் கடனா கொடுங்க, கடன்ல கூட தள்ளுபடி பண்ண முடிஞ்ச தள்ளுபடி பண்ணுங்கன்னா எங்க மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதனால மனிதாபிமான அடிப்படையில் கஷ்டப்படுறவனுக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு அதையே திருப்பி வாங்கலாம், முடிந்தால் தள்ளுபடி செய்யலாம். இப்படி எங்க மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது அதுக்கு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டதாக இந்த வட்டிங்கிறது இருக்கிறது. எனக்கு தெரிந்து இந்த சென்னையில ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியதற்காக வேண்டி பல 100 கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்தவர்களா இருக்கிறார்கள்.
500 ரூபாய் கடன் வாங்கியதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு பெருமதியாக இருக்கக்கூடிய பங்களாக்களை எல்லாம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு மூழ்கி போய்விட்டது என்று சொல்லி இழந்தவர்கள் இருக்கிறார்கள். 10 பவுன் நகையை வைத்து விட்டு 10% கடன் வாங்கியவர்கள் அது மொத்தத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த வட்டிங்கிறது பெரிய ஒரு சுரண்டலாக இருக்கிறது என்பதை அதனால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால இஸ்லாம் மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய எல்லாத்தையும் தடுக்கிறது. அவங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, முஸ்லிமே செய்யறானேங்கிறாங்க. வட்டி வாங்கக்கூடாது உங்க மார்க்கத்தில் இருக்கிறது, முஸ்லிமே செய்யறானே, செஞ்சா முஸ்லிம் இல்ல. அத முஸ்லிம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, பெயர்ல ஒருத்த முஸ்லிம் சொல்லி கூட முஸ்லிம் நினைக்கணும். கடவுள்கிட்ட முஸ்லிம் ஆக முடியாது. முஸ்லிம் என்று சொன்னால் எவன் கடவுள் சொல்றபடி நடக்கிறான் அவன் தான் கடவுள்கிட்ட முஸ்லிம். உலக லிஸ்ட்ல யாரும் முஸ்லீம் ஆகி கொள்ளலாம். யார் வேணாலும் உங்க பேரை போய் நான் இப்ராஹிம் கஜெட்ல மாத்தினா முஸ்லீம் ஆயிருவீங்க. கடவுள்கிட்ட ஆயிட முடியுமா? கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆவதா இருந்தால் அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும், இஸ்லாம் சொல்றபடி நடக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் என்று பெயரை வைத்துக் கொண்டு இப்ராஹிம் என்று பெயரை வைத்துக் கொண்டு வட்டி வாங்கினா அவன் முஸ்லீம் ஆவன். அப்ப எல்லா விஷயங்களையும் இரையச்சம் இல்லாமல் மீறக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். திருமணத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மற்ற சமுதாயத்தை விட மோசமான ஆடம்பரம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்ததா? எளிமையாக கல்யாணம் செய்ய சொல்லி எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்ப எளிமையாக நடத்த வேண்டிய திருமணத்திற்கு பல கோடி ரூபாய்களை செலவழிக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க இஸ்லாத்தை மீறித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில வட்டியில ஈடுபட்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள், இறைவன்கிட்ட விசாரிக்கப்படுவார்கள், குற்றவாளிகளாக இருப்பார்கள். அதற்கு அவங்க செய்யறதுனால இஸ்லாம் தோத்துன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இஸ்லாத்தை பேணவில்லை, அவ்வளவுதான். அதனால யார் முஸ்லிமா இருந்து செய்தார்களே ஆனால் கடுமையான குற்றவாளிகள் ஆவார்கள் என்பது அதற்கான பதில். குலம் ஒருவனே தேவன் என்று நாம் புத்தகங்களே வாசிக்கிறோம். குலம் என்றால் என்ன? தேவன் என்பவன் யார்? அவன் எப்படி தேவனாக விளங்குகிறான்? அதாவது என்ன கேட்கிறார்னு கேட்டா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லப்படுகிறது. குலம் என்றால் என்ன, தேவன்னா என்னன்னு விளக்குகிறார். குலம் என்று சொன்னாலுங்க நம்ம பலவாரா பிரிந்திருக்கணும். அந்த குலம் அந்த குலம்னு சொல்லி ஜாதியை தான் குலம்ங்கிறாங்கன்றீங்களேன். இத நீங்க உள்நோக்கி ஆழமா போய் பாத்தீங்கன்னு சொன்னா மனித குலம்ங்கிற ஒரு குலத்தில் அடங்கிரும். இப்ப நம்ம இன்னைக்கு 500 கோடி பேர் 600 கோடி பேர் உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கணும் வைங்க. இந்த 700 கோடி பேர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு 700 கோடி 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 100 கோடியா இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 கோடியில் நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 கோடியில் நின்றுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 1 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க உலக ஜனத்தொகை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 10,000 பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் போனா 500 பேர் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் போனா 2 பேர்ல முடிஞ்சிடலாம். இந்த உலக மக்கள் அத்தனை பேரையுமே நீங்கள் இப்படி காலத்தை கடந்து முன்னாடி போய்கொண்டே இருந்தீர்களே ஆனால் அந்த 2 பேர்ல இருந்தா அப்படி பெருகி பெருகி இவ்வளவு பேரா இருக்கிறோம். அனைவருமே மனித குலம். ஒன்றே குலம் என்று என்ன அர்த்தம்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள். ஒரு மனிதனுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற மொழியை நாட்டை வைத்து நம்ம இந்தியாவை மாறிக்கொண்டோம், மாநிலத்தை வைத்து தமிழ்னு மாறிக்கொள்றோம், பேசுற மொழியை கொண்டு மாறிக்கொள்கிறோம். அல்லது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு முக்கியமான ஒரு வீரரோ ஒரு தியாகியோ இருந்தார்னு வைங்க, அவர் பேரை வைத்துக் கொண்டு அவர் வழித்தோன்றல் சொல்ல பெருமைப்பட்டு நம்ம ஜாதி ஆகி கொண்டோம். நம்மள ஒரு பெரிய வீரர் இருந்தான்னு வைங்க, நம்ம அவருடைய ஆட்கள்னு சொன்ன ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு பாரம்பரியமாக நம்மளா உண்டாக்கி கொண்டோம். இதுகளெல்லாம் நம்மளா உண்டாக்கி கொண்டது தானே தவிர ஒன்றே குலம் என்பது மனிதன் பூரா ஒரு மனித குலம் தான். ஒன்றே குலம் தான் மனிதன் என்ற ஒரு குலம் தானே தவிர நம்ம ஆடு மாடுன்னு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி நமக்குள்ள வித்தியாசம் இருக்கா? ஆடு தனியனும் மாடு தனியனும், அது ஒரு குலம் இது ஒரு குலம் சொல்லலாம். மனுஷன்ல நீங்க என்னத்தை நீங்க மனுஷனுக்கு அப்பாற்பட்டு என்ன போயிட்டீங்க? நான் முஸ்லீமா இருக்கிறேன், நீங்க இந்துவா இருந்திருப்போங்க, மனுஷன் இல்லாம போயிட்டோம் 2 பேரும். மனிதன்ல உள்ள உங்க வழிபாட்டு முறை வேற, எங்க வழிபாட்டு முறை அவ்வளவுதானே. நீங்க இந்துக்களா இருக்கு நீங்க நினைச்சீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஒரு நிமிஷம் முஸ்லீம் ஆயிடுறீங்க. முஸ்லீமா இருக்கிற ஒருத்தன் இந்து மதம் தான் பிடிச்சிருக்கு அங்கிட்டு போயிட்டான் இந்துவாகி போயிடுறான். இது மாற்றிக்கு ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய விஷயம் தானே. அப்ப நீங்களா உண்டாகி கொண்ட விஷயம் தானே தவிர நம்ம எல்லாருமே மனித குலம் என்பதற்காகத்தான் அந்த ஒரு சித்தாந்தத்தை அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய கொள்கை ஒன்றே குலம் என்பதுதான் குர்ஆன்ல தெளிவா இருக்கு. மனிதர்களே, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்க அத்தனை பேரையும் நாம் படைத்தது ஒரு ஜோடியிலிருந்துதான். இந்த குலம் கோத்திரம் நீங்களா உண்டாக்கி கொண்டதெல்லாம் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம்? இவர் இந்த தெருவுக்காரர், அவர் அந்த தெருவுக்காரர், இன்னாருடைய மகன் அது சொல்லலாமே தவிர
மனிதர்கள்ங்கிற அனைவருமே சகோதரர்கள் தான். இந்த வகையில சொல்றாங்க ஒன்றே குணம். ஒருவனே தேவன் என்று சொன்னால் அது எப்படி அறிவதுன்னு கேட்கிறாங்க. சிந்தித்து அறிவதுதான். ஒருவனே தேவன் என்று சொன்னால் இந்த மைக் இருக்கிறது, இது தானால உண்டாயிருச்சுன்னு ஏத்துக்கிறோமா? இந்த மைக்கு இரும்பு தன்னால இதாகி தூள் தூளாகி மர கட்டியாகி இந்த பொருளை உண்டாகி வயர் அப்படின்னு சொன்னா இருக்குன்றோம். இந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா இதை ஒருத்தர் செஞ்சு இருக்கணும். இந்த போடியம் முன்னாடி இருக்கிறன்னு சொன்னால் மரம் தன்னால கீழே விழுந்து பீஸ் பீஸா அறுத்து அதுவாக ஜாயிண்ட் ஆகி அதுவாக ஒட்டி அதுவாக பெயிண்ட் அடித்து கொண்டதுன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். இது என்ன செய்வோம்? இது இப்படி முன்னாடி ஒண்ணு இப்படி இருக்குமே, ஆனால் இதை ஒருத்தன் செஞ்சிருப்பான். விவரமான ஆளு பொருளை பார்த்து இட போடுவோம். கண்ணா பின்னாண்டு செஞ்சிருந்தா விவரம் கட்ட ஒரு தச்சர் செஞ்சிருப்பாருமோ, நல்ல அழகா செஞ்சிருந்தான்னு சொன்னா விவரமான ஒருத்தன் தான் ஒரு தொழில்நுட்ப உள்ளவன் தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த அடிப்படையில இதையெல்லாம் கண்டுபிடிக்க நீங்க பார்க்கல. இது செஞ்சவன நீங்க பாத்தீங்களா? இந்த போடியத்தை செஞ்சவன நீங்க பாத்தீங்களா? பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா ஒருத்தன் செய்யலன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு பேர் தெரியாட்டாலும் ஆளை நீங்க பார்க்காட்டாலும் இதை ஒருத்தன் செஞ்சானா இல்லையா? அதான் கேள்வி. நான் பார்க்காட்டி என்ன, இந்த பொருள் எனக்கு சொல்லுதே, இந்த பொருள் என்ன சொல்லுது? இது தன்னால உண்டாகவில்லை, ஒருத்தன் உண்டாக்கினான் என்ற செய்தியை சொல்லுதா இல்லையா? அவ்வளவு போதும் எனக்கு. அந்த அடிப்படையில் இந்த பூமியை பார்க்கறீங்க, இந்த சூரியனை பார்க்கறீங்க, அதை சுற்றி உள்ள சூரிய குடும்பங்கள் கோள்களை பார்க்கறீங்க. இந்த சூரியன் மாதிரி லட்சக்கணக்கான சூரியன்களும் அதை சுற்றி பல கோள்களும் கொண்ட பல கேலக்சிகள் இருப்பதை நீங்க யூனிவர்ஸே பார்க்கறீங்க. இப்படி பலவிதமான போல விஷயங்களை நீங்க பார்க்கறீங்க. இதுகளெல்லாம் தன்னால உண்டாச்சுன்னா எப்படி? இது தன்னால உண்டாகல, இது தன்னால உண்டாகல, நீங்க போட்டுக்கிற சட்டை தன்னால உண்டாகல, இந்த அண்ட சராசரம் அதுவாக உண்டாயிருக்கும். இதெல்லாம் ஒரு பயங்கரமான சூப்பர் பவரான ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும் என்று நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து அந்த ஒரு தேவனை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். தேவன் எப்படி விளங்கணும்? பார்த்துலான தேவனை விளங்கல, சிந்தித்து விளங்க முடியுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தின் இயக்கத்தை பாருங்க. தன்னால உண்டான மாதிரி இருக்குதா, ஒருத்தன் இருந்து இயக்குற மாதிரி இருக்கிறதா? இயக்குற மாதிரி இருக்கிறது. எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது. அது பூமியை சுத்துதுன்னு சொன்னா கண்ணா பின்னால சுத்தல, அந்த சுத்துற டைரக்ஷன் இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அந்த வேகத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது. இவ்வளவு நாள் ஒரு வருஷம் நீங்க கணக்கு எடுக்கிறீங்களா? எதை வச்சு எடுத்தீங்க? அது கரெக்டா சுத்த போய் தான் வருஷம் 365 நாள் ஒரு வருஷம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேகத்தில் சுத்துகிற கணக்கு எடுத்து 365 நாள் ஆகும்போது இந்த பூமி சூரியனை ஒரு சுத்தி வந்திருக்கும். இந்த பூமி சூரியனை சுத்துவது கண்ணா பின்னாண்டு சுத்தா கணக்கு போட்டு சுத்துதா? தன்னால உண்டானது செதறி போய் உண்டானதுன்னா அப்படி கணக்கு போட்டுலாம் செய்ய முடியாது. ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டதுக்கு அதுக்கு டைரக்ஷன் கொடுத்தாதான் அப்படி நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாள்ங்கிறீங்க, ஒரு நாள்ங்கிறதுக்கு என்ன கணக்கு? பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்ளக்கூடிய டைமுக்கு ஒரு நாள்ங்கிறீங்க. இந்த தன்னைத்தானே சுத்தி கொள்வதற்கு ஒரு டைம் போட்டு தானே செய்யுது அது. அப்ப எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இருக்க போய் தான் கணிச்சு மனுஷன் சொல்றான். எதனால கணிக்கிறான்? இப்ப உதாரணமா இப்ப நம்ம 2014 இருக்கிறோமா, ஒரு 3014க்கு போங்க, ஒரு 1000 வருஷம் தள்ளி 3014ஆம் ஆண்டுல இந்த சென்னையில எத்தனை மணிக்கு ஜனவரி 1ஆம் தேதி சூரியன் உதிக்கும் நீங்க சொல்ல முடியும்? நம்ம இருக்கிற 2014. அப்ப 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த சென்னையில ஜனவரி 1ஆம் தேதி என்று எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். கணக்கு இருக்கு. ஏன் சொல்ல முடியுது? சிஸ்டம் கணக்குப்படி எல்லாம் செய்கிறது. கணக்குப்படி செய்யற காரணத்தினால கணக்குப்படி சொல்லிவிடுறோம். ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு போறான், 40லயே ஓட்டுறான், கூட்டல குறைக்கல, 200 கிலோமீட்டர் உள்ள தூரத்துக்கு போறான். எவ்வளவு நேரத்தில் போவான்? 5 மணி நேரம் இருக்கும். 40 கிலோமீட்டர்ல போறான், 200 கிலோமீட்டர் 41லயும் போகல, 39லயும் போகல. அப்ப என்ன செய்வோம்? கரெக்டா 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தன் என்ன செய்யறான்? வண்டி ஓட்டுறான், 100க்கு போறான், 80க்கு வர்றான், 20க்கு வர்றான், மரம் 140க்கு போறான். இவன் எப்ப போய் சேருவான்? அவனுக்கு நமக்கு தெரியாது. அப்ப எப்ப இது சிஸ்டமா இல்லாட்டி கணக்கு பண்ண முடியுமா? அப்ப இந்த உலகத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் இயங்குறத நம்ம பாக்குறோம். இதுக்கு உதாரணமாக நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா காந்தி இருக்கார்ல, அவருடைய அஸ்தி, காந்தி சுடப்பட்ட பிறகு அவரை எரித்த அந்த அஸ்தி சாம்பல் இருக்கு இல்லையா, அத பல இடங்கள்லயும் ஒரு கலையத்துல எல்லா பக்கமும் அனுப்பி இருக்கிறாங்க.
அப்படியான ஒரு அஸ்தி கலசம் வந்து கன்னியாகுமரியில அது இருக்கிறது. அதுல என்ன செய்யணும்னா, அவர் அந்த சுடப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்ல மட்டும் அந்த கலசத்தின் மீது சூரிய வெளிப்படும். சூரிய வெளிச்சம் டைரக்டா படும். சூரியனுடைய வெயில் படும், வெளிச்சம் அல்ல, நேரடியான அந்த வெயில் அதுல படும். எப்பதான் படும்? அந்த டேட்ல தான் படும். என்னைக்கு சுடப்பட்ட அந்த டேட்லாம் படும். மீதி 364 நாள் படாது. அதை பாக்குறக்கா மக்கள் எல்லாம் போறாங்க. அது ஏன் இப்படி கரெக்டா அந்த இன்னைக்கு மட்டும் படுது? அந்த டைரக்ஷனை பாக்குறோம், இப்படித்தான் வருதுங்கும் போது அந்த குறிப்பிட்ட அக்டோபர் 2 அந்த தேதி அன்றைக்கு சூரியன் எங்க இருக்கும், அதுல இருந்து நேர் டைரக்ஷனை எடுத்து அப்படி அந்த மேல ரூஃபுக்கு ஓட்டையை போட்டு அந்த சாம்பல்ல படுற மாதிரி வச்சிருக்கிறான். அந்த இடத்துல அந்த தேதியில் அங்கதான் வரும் சூரியனை கணக்கு பண்ணி இன்னைக்கு சொல்றான். அது வருஷம் வருஷம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? ஒரு விவரமான ஒருத்தன் இருந்து கொண்டு ஆட்சி படைக்கிறான், ஒரு வினாடி உத்தரவு போட்டுட்டு இருக்கிறான், அந்த கண்ட்ரோல்ல மீறி எதுவும் செய்ய முடியல. உதாரணமா அந்த ஹாலி நட்சத்திரம், வால் நட்சத்திரம், அது வருது இது வருதுன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? 77 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய நட்சத்திரத்தை இன்னைக்கு சொல்றான். இந்த நட்சத்திரம் இதனுடைய வேகத்தை கணக்கிட்டால் அடுத்த 77 ஆண்டுகளுக்கு பிறகு இதே மாதிரி தெரியும் சொல்றான். கணக்கு இருக்கு. எதை வச்சு அவன் சொல்றான்? அந்த வேகத்தை கணக்கிடுறான். வேகத்தை கணக்கிடுறான் என்று சொன்னால் கணக்கு இருக்குன்னு அர்த்தம். கணக்கு இருக்குன்னா ஒருத்தன் இயக்குறான்னு அர்த்தம். கண்ணா பின்னாண்டு உள்ளதுக்கெல்லாம் கணக்கு இருக்காது. இப்படி எல்லாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஒருத்தன் இருப்பான், அவன் தான் தேவன், அவன் தான் நம்மையும் படைத்தான். இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா படைத்தவனுக்கு நம்மையும் கண்டிப்பா படைத்திருப்பான் என்று விளங்கிக் கொள்வதுதான் ஒருவனே தேவன் என்பதை கண்டுபிடிக்கிற வழி. செல்வம் ஆராயப்படுத்த வர பல மதங்களை பின்பற்றும் இந்தியாவில் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒரே மதமாக இஸ்லாமியை பின்பற்றும் பல நாடுகள், லிபியா, எகிப்து, சிரியா, இப்படி பல நாடுகள் எந்த நேரமும் போராட்டம், மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், வெடிவைத்து இருக்கிறார்கள், பல வழியாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். வறுமைக்காக சண்டை போடும் நாடுகளாக பரவாயில்லை. ஈரான், ஈராக் அந்த நாளிலிருந்து செழிப்பா உள்ள நாடுகள் தான் 40 வருடங்களாக சண்டை போட்டு செத்துக் கொண்டுதான் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அல்லாஹ்வின் வழி வந்தவர்கள் தான். ஈராக்கில் போன வருடம் மட்டும் வெடி வைத்து இறந்தவர்கள் மட்டும் 9,000 பேர், பலதரப்பட்ட போராட்டங்கள் சேர்த்தவர்கள் 37,000 பேர். அதற்கு என்ன காரணம்? நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. நிறைய முஸ்லிம் நாடுகள்ல தான் இந்த வெடிகுண்டு கலாச்சாரமும் குண்டு வைப்புகளும் அதிகமாக நடக்கின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கேள்வி. ஏன்னா இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறது, இருந்தாலும் அதிகமாக எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈராக்கில் நடக்கிறது, ஆப்கானிஸ்தான் நடக்கிறது, சிரியாவில் நடக்கிறது, லெபனானில் நடக்கிறது. இது மாதிரியான பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வாழுகிற பகுதிகள் தான் ஜாஸ்தியாக இது நடக்கிறது. இது என்ன காரணம்? அவங்களும் அல்லாஹ்வுடைய மதத்தில் உள்ளவங்க தானேங்கிறாங்க. முதல் விஷயமாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம், இந்த நாடுகளில் வாழக்கூடியவர்களோ அதனுடைய ஆட்சியாளர்களோ இஸ்லாத்திற்காக இதை செய்யவில்லை. இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாத்தை பேணுவதற்கோ இஸ்லாம் மார்க்கத்தை காப்பதற்கோ இந்த வழியில் அவங்க நடக்கல. சொல்ல போனால் அந்த நாடுகளில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை பேணாதவர்கள், பாரம்பரிய முஸ்லிம்களாக இருக்கிறார்களே தவிர இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பேணுகிறார்களோ அந்த அளவுக்கு கூட பேண மாட்டார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்வது சொல்வதாக இருந்தால், இப்ப ஒரு சகோதரி தாடியை பத்தி கேட்டாங்கல்ல, தாடிங்கிற ஒரு அடையாளம் நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த தாடிய நீங்க ஈராக்ல பாத்தீங்கன்னா ஒத்தண்டையும் பார்க்க முடியாது. இந்தியாவில் எங்கே இருக்கிற இந்த முஸ்லீம் அதை பேணுகிறான், அவனுக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. சதாம் ஹுசேன்ல இருந்து இன்னைக்கு ஈராக்ல உள்ள மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யாருமே அதையெல்லாம் பேண மாட்டார்கள். பள்ளிவாசல்ல போய் தொழுகை நடத்துற காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஈராக் போன்ற நாடுகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்ப அவர்களே மார்க்கத்தை பேணவில்லை. அவன் சில காரியங்களை செய்யறாங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் அவன் இஸ்லாத்தை சரியாக பேணி இருப்பானே அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அவன் தொழுகவில்லை, அவன் இஸ்லாத்தினுடைய வழிமுறை பேணல, குர்ஆனை படிக்கிறது இல்ல, அவன் ஒரு இஷ்டப்படி வாழணும், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின்படி வாழணும்னு இருந்தவர்கள் சதாம் ஹுசேன் அந்த ஆட்சியில் இருந்தவர்கள்லாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், நீங்க மனசுல வச்சுக்கணும். இரண்டாவதாக இந்த முஸ்லிம் நாடுகள்ல எல்லாம் இது நடக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. இந்த நாடுகள்ல தான் பெட்ரோல் வளம் இருக்குதுங்க. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ ஈரான்ல தான் பெட்ரோல் இருக்குது, ஈராக்ல தான் பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோல் வளம் மிகுந்த அந்த நாடுகள்ல
அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவங்க அத்துமீறாங்க. அங்க உள்ள ஆட்சியாளர்களை மிரட்டி சவுதி அரேபியாவில் கூட இன்னைக்கு அங்க பிரச்சனை இல்லாம இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தம், அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தம். அவன் போடுற சில்லறை தான் இவனை பணக்காரனாக்கி வைத்திருக்கிறது. இந்த அமெரிக்கா விரட்டிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு சவுதி பகாரன் அந்த உரிமத்தை கொடுத்தான்னு சொன்னா சவுதியில இறங்குவான் அமெரிக்காக்காரன். இறங்கி சவுதியில உள்ளவரை அணுகுண்டு வச்சிருக்கிறாரு, ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி சதாம் ஹுசேன் செஞ்ச மாதிரி பிடிச்சி உள்ள போட்டுவிட்டு அதை கைப்பற்றிக்கிறான். அப்ப இந்த மாதிரியான அடிப்படைலாம் ஈராக் இதன் மீதெல்லாம் அமெரிக்கா பெட்ரோல் வளத்தை சுரண்டுவதற்காக வேண்டி இந்த சதாம் ஹுசேனை நீ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அவன்கிட்ட ஆயுதம் இருந்துச்சா? கடைசியில் ஒரு 11 குழியிலிருந்து வந்தான அவங்கிட்ட பீரங்கியோ பெரிய பெரிய விமானங்களோ ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்லாத பூதாகரமாக்கி ரசாயன குண்டு வச்சிருக்கிறான், அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான்னு சொல்லி உலகத்தை ஏமாத்தினாங்க. போய் இறங்குனாங்க, அந்த நாட்டில் படையிறக்கி அவன் ஆட்சியை பிடிச்சான். வேணுங்கிற அளவுக்கு பெட்ரோலை எல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டு வெளியே பேருக்கு ஒரு டம்மி ஆட்சி வச்சுட்டு போயிருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சுரண்டல் அடிப்படையில் முஸ்லிம் நாடுகள் மீது அமெரிக்காவும் ரஷ்யா வல்லரசா இருக்கும்போது ரஷ்யாவும் ஆதிக்கம் செலுத்தி என்ன செஞ்சாங்க, அந்த பொருளாதாரத்தை வளத்தை சுரண்டுவதற்காக இறங்கினாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த நாட்டில் உள்ளவன் நம்ம நாட்டை இன்னொருத்தன் சுரண்டுவதா என்பதற்காக வேண்டி ஆயுதம் தூக்குறான். இஸ்லாத்திற்காக இல்லை, நல்ல விளைக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அவன் தூக்கல. ஈராக்கில் அவன் ஆயுதம் தூக்குகிறான் என்று சொன்னால் அது வசூல் பண்ணுவதற்காக ஜிகாத் என்று வார்த்தை அவன் சொல்லிக் கொண்டாலும், இஸ்லாமிய சாயத்தை பூசிக்கொண்டாலும் அவன் இஸ்லாத்திற்காக அதை செய்யவில்லை. இஸ்லாத்தினுடைய எந்த கடமையும் அவன் நிறைவேற்றது கிடையாது. அவன் எதுக்கு செய்யறான், அமெரிக்காக்காரன் எங்களை ஆள்வதா, அமெரிக்காவுடைய அடிமை எங்களை ஆள்வதா என்பதற்காக வேண்டி அமெரிக்காவையும் தாக்குறான், அமெரிக்காவுக்கு அடிமை வேலை பார்க்கிற ஈராக்கு போலீஸையும் ராணுவத்தையும் தாக்குறான். அதற்காகத்தான் அங்கு குண்டு வெடிப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறான். பொதுமக்களையும் சாவடிக்கிறான், பொதுமக்களை சாவடிப்பது இஸ்லாத்தில் உள்ளதா? இல்ல. மார்க்கெட்ல கொண்டு வைக்கிறான், சந்தையில கொண்டு வைக்கிறான். இவன் செய்யற காரியங்கள் எல்லாமே இஸ்லாம் தடுத்திருக்கிற காரியங்கள். அப்ப இவங்க அந்த நாடுகள்ல தீவிரவாதம் நடக்கிற காரணம் மதம் கிடையாது, இன்னொரு நாட்டுடைய ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்வோம், நம்ம நாட்டிலே ஆக்கிரமிச்சான் வெள்ளக்காரன். எல்லாருமே காந்தி வழியிலே போனோம். இந்தியா ஆட்சி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தானா இல்லையா? சில பேர் காந்தி வழியில மறியலை போராட்டம் அப்படின்னு போனாங்க. இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்க, ஆயுதம் தூக்குனாங்களா இல்லையா? பகத்சிங் ஆயுதம் தூக்குனாரா இல்லையா? வீரவாஞ்சி ஆஸ்துரைய ரயில் சுட்டுக் கொண்டானா இல்லையா? அது மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தனியார் தேசிய ராணுவத்தை அமைச்சாரா இல்லையா? அமைச்சு வெள்ளையர்களுக்கு சீமசப்படணும் ராணுவ அமைச்சு படையை நடத்தினாரா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் நாட்டை எங்க நாட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமிக்கிறான் என்று சொல்லும் பொழுது சில பேர் ரோட்ல இறங்கி கத்துவான், சில பேர் அதே பாஷையில் பதிலடி கொடுப்பான். அந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம அதே மாதிரி பதிலடி கொடுத்து வெள்ளக்காரனை விரட்டி இருக்கிறோம். வெள்ளக்காரனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறோம். அவரெல்லாம் இன்னைக்கு தியாகிகளா இருக்கிறாங்க. வெள்ளக்காரனை சுட்டுக் கொண்டவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நினைவு மண்டபங்கள் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஈராக்ல என்ன பண்றான், எங்க நாட்டை அமெரிக்கா ஆள்வதா என்பதற்காக வேண்டி அதுக்கு செய்யறான். அவன் முஸ்லீம் என்பதற்கு செய்ய கிடையாது. ஒரு நாட்டுக்காரங்கிற வகையில் நம்ம நாட்டில் ஏமே வர்றான், எங்க நாட்டு எங்களுக்கு தான் சொந்தம். அந்த ஒரு அடிப்படையில் தான் ஈராக் ஆகட்டும், சிரியாவிலும் அதே மாதிரி ரஷ்யா இறங்கியிருக்கிறான். அந்த நாட்டுடைய விவகாரம் விட்டுட்டு போகல. இப்படியான ஒரு காரணத்தினால முஸ்லீம் நாடுகள்ல இந்த வன்முறைகள் நடக்கிறது, மார்க்கத்துக்கு நடக்கவே கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்தியாவில் அந்த மாதிரி ஜனநாயக நாடு, இந்தியாவில் எந்த நாட்டுக்காரோட ஆதிக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வருகிறோம். இந்தியாவில் அமெரிக்காவோட ஆதிக்கம் கிடையாது. சின்ன அளவில் நமக்கு பயப்படுறோம். ஆனா பெரிய அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்தியாங்கிறது ஒரு அடுத்த நாட்டுக்காரன் ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு நாடாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்தியாவில் அமெரிக்காவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது, ரஷ்யாவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. நம்முடைய மக்கள் தொகை பெரிய மக்கள் தொகை, இதை எதிர்த்து கொண்டு அவன் வியட்நாமில் பட்டபாட அவனுக்கு தாங்க முடியல. இங்க கொண்டாந்து இறக்கணும் என்ன அவன் பயத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான் இறைவன். அதனால இந்தியாவிலே அவன் இறங்கினானே ஆனால் இது நடக்கும். இந்தியாவில் நடக்கல. இந்தியா அமெரிக்கா ஆக்கிரமிக்கணும் பார்ப்போம், ஈராக்கை விட 100 மடங்கு நடக்கும். இந்தியாவை ரஷ்யா ஆக்கிரமிக்கணும் பார்ப்போம், நீங்க ஆப்கான் நடக்கிற 1000 மடங்கு நடக்கும். அதை விட வீரியமா நம்ம செய்வோம், விரட்டி அடிப்போம். இந்து முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கு நம்ம விரட்டுவோம். அதற்கு எதிராக எந்த ஒரு தியாகத்தையும் நம்ம செய்வோம், செஞ்சு இருக்கிறோம். அப்ப இவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நாடு விரட்டி விட்டாங்க, மரப்போய் நுழையக்கூடாது, பெரிய வளமும் இல்லை. பெட்ரோல் மாதிரி வளம் இருந்தால் நுழைஞ்சா நுழைஞ்சிருவாங்க. பெட்ரோல் அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய வளமும் கிடையாது, பெரிய ஆதாயமும் கிடையாதுங்கிறதுனால நம்ம நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை. கைப்பாவை அரசாங்கம் இதுவரைக்கும் நடக்கவில்லை.
ஒரு நாட்டுடைய கைப்பாவை அவன் நினைச்சபடி அரசாங்கம் நடக்குமையானால், அப்ப நமக்கு கொந்தளிப்பு ஏற்படுமையானால் நீங்க இன்னொரு ஈராக்காக இருக்கும், சந்தேகமே கிடையாது. நம்மளே இறங்கி போராட மாட்டோமா? நம்ம நாட்டை ஒருத்தர் ஆக்கிரமிச்சான் என்றால் நீங்க நாங்கள் ஆயுதம் தாங்கி கூட போராடுவோமா இல்லையா? தேசத்தை காப்பாற்றுற கடமை தானே. அந்த ஒரு அடிப்படையில் தானே செய்யறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் கூட என்ன சொல்லுவான்னு கேட்டா, பிலாதி பிலாதி, இஸ்லாமே அவனுக்கு கிடையாது. என்ன சொல்லுவான்? எங்க நாடு எங்க நாடு, கோஷமே தான். பிலாதி பிலாதி, எங்க நாடு எங்க நாடு. இந்த கோஷத்தை வச்சுதான் அவனுக்கு என்ன போட்டு இருக்கான், எங்க நாட்டை நீ ஆக்கிரமிச்சிருக்கிற. அப்ப நாட்டை ஆக்கிரமித்தார்கள் என்கிற வகையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடுகளில் எதிர்த்து போராட்டம் நடக்கும். ஆக்கிரமிப்பு செய்யப்படாத நாடுகள்ல நடக்காது. நம்ம நாடு ஆக்கிரமிப்பு செய்யப்படல, நடத்துக்கு தேவையில்லை, யாருமே நம்ம செய்ய மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும், அந்த அளவுக்கு நடக்காட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். வேற கேள்வி யாரா கேட்டா சொல்லிக்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு மற்றதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் அந்நிய சக்திகள் நேரடியாக ஆக்கிரமிப்பு இறங்கல, அதனால மக்கள்கிட்ட அந்த மாதிரி கொந்தளிப்பு ஏற்படல. அங்க இறங்கி இருக்கா, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. என் பேர் கஸ்தூரி, ராமலிங்கேஸ் கோயில் தெருவுல இருந்து நான் வரேன், தேனாம்பேட்டை. நம்ம சிஜடி பாபான்ற ஒரு பாய் தானே அவரு எவ்வளவு இதுவா செய்திருக்கிறாரு, உலகத்துக்கு நல்லது செய்திருக்காரு இல்லையா? அவர் எல்லாருமே புகழறாங்க. நம்ம பாய் கோயில்ல மட்டும் ஏன் அவரை வச்சு பூஜிக்கல? அந்த மாதிரி பிரபலமா ஏன் நம்ம செய்யல பாய்க்கு? அவர் எவ்வளவு நல்லது செய்திருக்கிறாரு மக்களுக்கு. அன்னைக்கு யாருமே அவரு செய்யல. தண்ணி எடுத்து எண்ணெயா எரிட்டு அப்படியெல்லாம் செய்திருக்காரு. மக்களுக்கு கைய விட்டு ஆக்கி சமையல் பண்ணி போட்டிருக்காரு மக்களுக்கெல்லாம். அதெல்லாம் சாப்பிட்ட மனிதர்கள் நம்ம பார்க்கல, சொன்னதுதான் தத்துவங்களை. அப்படி இருக்கும்போது நம்ம பாய்ங்க இதுல ஏன் அவரை வச்சு பூஜிக்கல? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த கொடிய பாவங்களை செய்யறவங்க, அதாவது கெடுதி செய்யறவங்க, துன்புறுத்துறவங்க, அதாவது கொலை பண்றவங்க, எத்தனையோ விஷயங்கள் அப்படியெல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கடவுள் கொடுப்பாரா? இந்த பொறுத்து இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்? அது என்ன இருக்கிறாங்கன்னா, சாய்பாபா, சாய்பாபான்ற ரெண்டு சாய்பாபா இருக்காங்க. ஒன்னு புட்டபர்த்தி சாய்பாபா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார்ல இவர், புட்டபர்த்தி சாய்பாபாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஷிரடி சாய்பாபா. அவர் தாடிலாம் வச்சு தலைமை கட்டின மாதிரி உட்கார்ந்து அவர் இருப்பாரு, அந்த ஒரு டைப்ல இருப்பாரு. அவருடைய அவதாரமா தான் இவர் வந்தார். அந்த சாய்பாபா, ஷிரடி சாய்பாபாவுக்கு ஒரு பேர் இருந்ததுனால அவர் தான் நான் பிறந்து வந்துட்டேன் இவர் சொல்லி அவரோட ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த ரெண்டாவது சாய்பாபா நினைச்சிட்டாரு, அந்த சாய்பாபாவோட பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகி அவருடைய கோயில் சொத்துக்கள்லாம் பல ஆயிரம் கோடிகளுக்கு மேல போயிருச்சுன்னு வைங்களேன். அப்ப அவங்க என்ன இருக்கிறாங்க, ஷிரடி சாய்பாபாங்கிறவர் இருக்காருல்ல, அவர் பிறப்பால் முஸ்லீம், அவர் முஸ்லீமாக பிறந்தவர். பிறந்து இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு கொள்கையை உண்டாக்கி இது மாதிரி தன்னை வழிபடக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குனார். இப்ப அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த ஷிரடி சாய்பாபாவை நாங்க தான் கும்பிட்டு இருக்கிறோம், முஸ்லீமா தான் பிறந்தாரு, முஸ்லீம்கள் நீங்க யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அவரை மதிக்க மாட்டேங்கிறீங்க, வழிபட மாட்டேங்கிறீங்க, அவர் நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு என்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் என்னுடைய முன்னோர்களே சொல்லிட்டேன், இஸ்லாமிய கொள்கை என்னன்னு கேட்டா, மனுஷன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் செய்ய முடியாது. செஞ்சதாக கதை தான் இருக்குமே தவிர உங்க கண்ணால பார்த்திருக்க முடியாது. மனிதன் மனிதன். நான் கேட்கிறேன், அந்த ஷிரடி சாய்பாபா ஏன் இறந்தாரு? இறக்காம இருக்க வேண்டியதானே? அப்படி இருந்தா என்ன செய்யலாம், இறக்காம சாவாம இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாரும் வர்ற மாதிரி அவர் கிழவனா போனாரு, அவர் முதுமை அடைஞ்சார், அவரும் செத்து போயிட்டா இருக்கும் போது அந்த சாவு உங்களுக்கு என்னத்தை தரணும்? மனிதர் என்ற கருத்தை தரணும். ஒரு மனிதனுடைய சாவிலிருந்து பெற பாடம் என்ன? இவர் மனிதர், தன்னை சாவிலிருந்து இவர் காத்துக்கொள்ள முடியவில்லை, அவ்வளவு போதும். அதே நேரத்தில் அந்த ஷிரடி சாய்பாபா என்பவர் சாப்பாடு கொடுத்தாரு, கஞ்சி கொடுத்தாருன்னா சொல்றீங்க, அவர் சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டார். சாப்பிட்டாருன்னா ஒரு தேவை உள்ளவர், சாப்பிடாம இருக்க முடியல இல்ல. சாப்பிட்டாருன்னா அவர் பாத்ரூம் போனாரா இல்லையா? போயிருக்கிறார். அப்ப வயிற்றுக்குள்ள மலஜலத்தை சுமந்து கொண்டு மலஜலத்தை கழிக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அவர் கடவுளாகிருவ முடியும்? அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்க முடியாது. யாரை பற்றி அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சான்னு சொல்லப்படுகிறதோ எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க பார்க்கல அப்படி சொல்றாங்க என்றுதான். யாரை பத்தி அப்படி சொல்லலாம்? நம்ம காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்களை நேர பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு மனிதனை புகழ்வதற்காக வேண்டி இறந்து போன பிறகு கூட குறைய சொல்றது உலகத்தில் இருக்கிறது. உசுரோடு மூலம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, செத்து போன அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுமாங்க. இந்த மாதிரியான ஒரு மனதத்துவ அடிப்படையில் தான் இவர்களுக்கு புகழ் சேர்க்கப்படுகிறது. நீங்க அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மனுஷனும் மனிதன் என்கிற முறையில் சில செய்ய முடியும்ல. நீங்க என்னை அடிக்க நினைச்சீங்கன்னா ஓடி என்னை அடிக்கலாம்.
அங்க இருந்துகிட்டே இப்படி அடிக்க முடியுமா உங்களால? அப்படி செஞ்சா அது மனுஷன் செயல் கிடையாது. நீங்க என்ன அடிக்க நினைச்சா வந்து கிட்ட வந்து என்ன அடிக்கலாம், நான் உங்களை அடிக்க, நான் கிட்ட வந்து உங்களை அடிக்கலாம். அங்க உட்காந்து இப்படி நான் கீழே விழுந்துருவேனா? அப்படி விழுந்தார் என்று யாராவது சொல்லப்படும் பொய்ன்னு வழங்க. உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்ட முடியாது. அப்படி செஞ்சார்னு கதைதான் சொல்லுவாங்க, நிஜமா நடக்காது. இல்லன்னா என்ன செய்வாங்க, தந்திரங்கள் பண்ணுவாங்க, மேஜிக். சில பேருக்கு தனக்கு சில சக்தி இருப்பதாக காட்டுவார்கள், ஆனால் உண்மையில் அந்த சக்தி இருக்காது. தந்திர கலையை கத்து வச்சிருப்பார்கள். வெறுங்கையில மோதனம் எடுக்கிறது, வெறுங்கையில அந்த சாய்பாபா இருக்கார்ல நம்ம புட்டபர்த்தி, அவர் என்ன செய்வாரு, வெறுங்கையில வாட்சி எடுத்து கொடுக்குறாரு. வெறுங்கையில இப்படி மாதிரி வாட்சி வந்துடும். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வாட்சி கொடுத்தோடனே அங்க ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், நரசிம்மான்ற பேர்ல ஒரு ப்ரொஃபசர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வாட்சி HMT வாட்சி தான் கொடுக்கிறாரு. வாட்சின்னா மேட் இன் தேவலோகம் வாட்சி கிடையாது, மேட் இன் பெங்களூர்னு போட்டு என்ன செய்யறது, HMT ஒரு கம்பெனி, வாட்சி கம்பெனி, பெரிய ஃபேமஸான கம்பெனி. இப்ப வாட்ச் எல்லாம் யாரும் கட்டுறது இல்லை, அதனால வாட்சி இல்லாம போயிடலாம். செல்போன் வந்த பிறகு வாட்சி கட்டுற ஆளுங்க இல்லாம போயிட்டாங்க. இப்ப HMT தான் ஃபேமஸ் ஆனது. இவர் என்ன பண்றாரு, சாய்பாபாவுடைய மடத்துக்கு 400 HMT வாட்சி வாங்கிட்டு போன பில்ல எடுத்துட்டாரு. சாய்பாபா மடத்துல என்ன செய்யறாரு, 400 HMT வாட்சி இந்த மடத்துக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு. அந்த பில்ல எடுத்து பத்திரிகையாளரை கூட்டி இவர் HMT வாட்சி எடுத்து காட்டுறாருல, இந்த இருக்கு பில்லு. அப்ப வாங்கி இருக்கிறாரு. வாங்கினது எடுத்து காட்டுறதுக்கு ஒரு தந்திரம், பெரிய முடி இருக்குது, தொழுதொன்று சட்டை இருக்குது, அதுக்குள்ள வச்சுக்கலாம், டக்குன்னு எடுத்து காட்டிடலாம். அந்த மாதிரிதான் அவர் ஏதோ செய்யற மாதிரி காட்ட முடியுமே தவிர, இல்லாத இருக்கு எவனுக்கா செய்ய முடியுமா? வெறுங்கையில் இப்படி காட்ட முடியுமா? எப்படி இப்ப அறிவு ஏத்துக்கிறது, நான் இப்படின்னு என்ன செய்யறேன், தங்க செய்யறேன் காட்டுறேன், முடியுமா? இது நான் மறைச்சு வச்சிருப்பேன். அது என்ன நீங்க வழங்கிக்கிறேன்னு சட்டையில இதுல மறைச்சு வச்சிருப்பேன். இன்னும் சொல்ல போனா ஒரு வீடியோவில், அந்த வீடியோ யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்காங்க, நாங்க எங்க வெப்சைட்லயும் போட்டுக்கிறோம். இந்த சாய்பாபா என்ன செய்வாரு, ஒரு ஆள் செயின் கொடுப்பார்ல, ஒரு தட்டு ஆசீர்வாதம் வரும், அந்த தட்டு கீழே அந்த அந்த செயின் இருக்கும், அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து காட்டுவாரு. அது பின்ன ஸ்லோவில் ஓட விட்டு அதை காட்டுவாங்க. அதை அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இல்லாத ஒன்றை இருப்பதாக எவனுக்கும் செய்ய முடியாது. அப்படி செய்யறவர் தான் மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறாரு. அவரு இப்படி செய்யறவர சக்தி இருந்தா என்ன செய்யணும், காணிக்க வாங்க வேண்டியதில்லை, எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு தங்கத்தை கொடுக்க வேண்டியான, வந்து நின்று கொண்டு மக்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர மக்களுக்கு கொடுத்தார்களா? இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தா என்ன செய்யலாம், ஏழைகளை எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுறாங்க. வா இந்த 1 கிலோ உனக்கு, இந்த 1/2 கிலோ உனக்கு, இப்படி செஞ்சு ஒத்தனையும் பார்க்க முடியல. அதெல்லாம் என்ன பண்றான், இப்படி சில செஞ்சு காட்டிட்டு ரூபாயை தாங்கிறான். இவன் செஞ்சு காட்டிட்டு நம்மள்ட்ட கலெக்ஷன் பண்றான். அப்ப இப்படி சில மேஜிக்குகள், தந்திரங்களை செய்து இல்லாத செய்த காட்ட முடியுமே தவிர, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எந்த சாய்பா, சிறுடி சாய்பாபா இருக்கட்டும், வேற எந்த சாய்பாபா இருக்கட்டும், தண்ணிய பொண்ணாக்கிட்டாரு, பொண்ணை தண்ணி ஆக்கிட்டாரு, மண்ணை அதாக்கிட்டாரு, வெறுங்கையில மூலம், அதெல்லாம் அவ்வளவு பொய், நடக்கவே முடியாது. மனிதன் எதை செய்யும் விதத்தில் இருக்கிறான் அதுதான் செய்ய முடியும். சிலர் பயிற்சியின் மூலமாக சில தகுதிகளை கூட்டிக் கொள்ள முடியும். நான் 10 அடியை தாண்டி குதிச்சேன்னு சொன்னா ட்ரைனிங் எடுத்தா 50 அடி தாண்டுவான், 1000 அடியை தாண்ட முடியாது. ஒரு மனிதனுடைய சக்தி டிஃபரெண்ட் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, உடல் அமைப்புல எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு 10 அடியை நீ ஜம்ப் பண்ணி குதிக்கிறீங்களா, ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்து 12, 13, 20, 40 வரலாம். ஒரு அளவு இருக்கு, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. உச்சபட்சம் சாதனை அதை கணக்கு வச்சிருக்கான். எதை நீ சாதனை அளவு வச்சிருக்கிறியோ அது மாதிரி 3 மடங்கு செஞ்சாருன்னு ஒருத்தனை காட்ட இயலுமா? காட்ட இயலாது. அப்ப பயிற்சியின் மூலமாக ஒருவருக்கு தகுதி கூடலாம், தகுதி குறையலாம். அது நீ பயிற்சி எடுக்கலாம், பயிற்சி எடுத்திருக்கிறான். அது மாதிரி ஓடுறோம், நம்ம ஓடுற விட கூட ஓடுறோம், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் பாருங்க, அந்த மாதிரி ஓட முடியாது. ஆனால் பயிற்சி எடுத்தா ஓடலாம். அவன் எதை சாதனையா ஓடி இருக்கிறானோ, உதாரணமா சைனாவுல ஒரு புல்லட் ரயில் கண்டுபிடிக்கும் வரப்பு வருது, மணிக்கு 3000 கிலோமீட்டர், இப்ப 300 ஓடிக்கிட்டு இருக்குது, சைனாவில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. மணிக்கு 3000 கற்பனை பண்ண முடியல. மணிக்கு 3000 கிலோமீட்டர்னா என்ன வேகம் அது, அதை கண்டுபிடிச்சிருக்கானா. இப்ப ஒரு மனுஷனை மணிக்கு 3000 ஓட முடியுமா? மணிக்கு 3000 கிலோமீட்டர் ஓடுறா எவனாலே முடியாது. மணிக்கு இவ்வளவு கணக்கு, ஓட்டப்பந்தயத்து கணக்கு அவ்வளவுதான் ஓட முடியும். 40, 30 கணக்கு வச்சிருப்பாங்க, அது ஓட முடியுமே தவிர மணிக்கு 300, 400, 500 கிலோமீட்டர் ஓட முடியுமா? அப்ப இந்த மாதிரி மனிதன் எதை செய்ய முடியுமோ, பயிற்சியின் மூலம் அதிகபட்சம் செய்ய முடியுமோ, அதுக்கு மேல ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அது பொய் அல்லது செட்டிங் அல்லது ஒரு யானையை மறைய வைக்கிறான். இவ்வளவு ஒரு ஸ்டேஜில் கொண்டாந்து வச்சு யானையை நிப்பாட்டுறான். நிப்பாட்டின யானை ஒரு லைட்டை அணைச்சிட்டு யானையை காணாம். நம்ம எல்லாரும் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம முன்னாடி யானை இப்படி நடந்து வருது, இங்க நிப்பாட்டுறாங்க, அனைவரும் யானையை பாக்குறீங்க. ஒரு லைட்டை ஆஃப் பண்ணி 1 செகண்ட் தான் பண்ணுவான், யானை இருக்காது.
ஒரு செகண்ட்ல யானை எங்க பாக்கெட்ல வைக்க முடியுமா? வேற பொருளை பாக்கெட்ல வச்சுக்கலாம் சொல்லலாம். ஒரு செகண்ட்ல யானை என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா உண்மையில யானை அங்க இருக்கத்தான் செய்யுது. அந்த வண்ணங்கள் இருக்குல்ல, 7 வண்ணங்கள் வருது இல்லையா? வெளிச்சத்துல 7 நிறங்கள் வருது. சூரிய வெளிச்சம், லைட் வெளிச்சம், 7 வண்ணங்கள் இருக்கிறது. அந்த 7 வண்ணங்கள்ல ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கலரை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த கருப்பை மட்டும் மறைத்து காட்டக்கூடிய வெளிச்சம் லைட் இருக்கிறது. அந்த லைட்டை போட்டீங்கன்னா கருப்பா உள்ள பொருள் தெரியாது. கருப்பா உள்ள பொருள் தெரியாது. என்ன செய்வான்? லைட் அமர்த்துவானா அந்த லைட்டை போட்டுருவான். போட்டா என்ன ஆயிரும்? கருப்பா இருக்கல யானை தெரியாது. வேற எது கருப்பா இருந்தாலும் தெரியாது. கருப்பா உள்ள ஒண்ணுமில்லாம காட்டும். அடுத்த லைட் அந்த லைட்டை போடும், யானை நிற்கும். அப்போ யானை அங்க இருக்கத்தான் செய்யுது. யானையை மறைக்கிறான தொட்டு பார்த்தா யானை இருக்கும், கண்ணுக்கு தான் தெரியாது. அப்ப இந்த மாதிரி செய்வோம், யானையை மறைச்சிட்டான், இந்த உலகத்தை மறைச்சிடும் நினைக்க முடியுமா? ஒண்ணு முடியும். அவனுக்கு இந்த சக்தியும் கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுங்கிறதெல்லாம் எவனாலே முடியாது. இல்லாததை உண்டாக்குறது எவனுக்கு முடியும்? எவன் செஞ்சாலும் சரி. நான் அப்படி ஆள் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து பொய் நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க கதைகளை தான் யாராவது சொல்றீங்க, இந்த ஒருத்தர் செய்யறான்னு என்கிட்ட சொல்லுங்க, அரை மணி நேரம் என்னுடைய சோதனைக்கு உட்பட சொல்லுங்க, அவர் செய்யறது பொய் டிராமா நான் கண்டுபிடிச்சு தர்றேன். பெரிய விஷயம் கிடையாது, எவனுக்கு செய்ய முடியாது. அதனால இந்த அடிப்படையில் சாய்பாபாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் ஒரு மனிதர் தானே தவிர இதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் குறைவா சொல்லப்படுகிறது. அந்த சாய்பாபா ஒருத்தன் படைச்சிருப்பான்ல, அவனை வணங்குங்க. சாய்பாபா உங்களை சாய்பாபா இறந்து போயிட்டார்ல, இறக்க வச்சிருக்கிறான்ல, யார் படைச்சானா அவனை போய் வணங்குமே. ஆனால் அதுதான் சரியான கொள்கைன்னு இஸ்லாம் சொல்ற காரணத்தினால்தான் முஸ்லீம் இந்த வேலையை செஞ்சா ரொம்ப கண்டிப்பாங்க. மத்தவங்க செஞ்சா கூட நாங்க எங்களுக்கு என்ன விட்டுருவோம். முஸ்லீமா இருந்துகிட்டு ஏமாத்தினான்னு வைங்க, அவனைத்தான் நாங்க ரொம்ப கண்டிப்போம். ஏன்டா இஸ்லாமா பிறந்துட்டு இப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, மனுஷனா இருந்துகிட்டு ஏன்டா கடவுளுங்கிறீங்க கூடுதலா கண்டிப்போம். என்னுடைய பெயர் ராஜ்குமார், நான் மன்னார்குடியிலேருந்து வர்றேன். என்னோட கேள்வி என்னன்னா, இந்து மத கொள்கைய, கிறிஸ்தவ மத கொள்கைய, பிற எந்த மத கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க இருந்தாலும், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இருந்தாலும் பொதுவா சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒருத்தன் இருக்காப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற எல்லாரையும் விட முஸ்லிம்களாக இருக்கவங்க மட்டும் அந்த வார்த்தைய அதீதமா கடைபிடிக்கிறதுக்கும், என்ன சொல்ல போனா நீங்க ரொம்ப தீவிரமாகவும் அதை கடைபிடிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அது ஏன் அப்படி கடைபிடிக்கிறது? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, எல்லா மதத்தில் உள்ளவங்களும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத பொழுது, பிரச்சனை சந்திக்கும் பொழுது கடவுள் பார்த்துக்கிறாரு, எல்லாம் கடவுள் இருக்காரு என்று சொல்றாங்க. ஆனா முஸ்லீம்கள் ஜாஸ்தி அதை சொல்றீங்க, மற்றவங்க அதிகமா சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். நீங்கள் அதிகமாக சொல்லுகிற என்ன காரணம் கேட்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை, கடவுளை நாங்கள் நம்புவதே எதற்காக என்று எதன் அடிப்படையில் என்று சொன்னால், இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் கடவுள் சொர்க்க நரகம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கிறார். அதிலே ஜெயிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம். இஸ்லாத்தில் வருவது, கடவுளை நாங்கள் வழிபடுவது என்பது இந்த உலகத்தில் நன்றாக இருப்பதற்கு இரண்டாவது விஷயம் தான். கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டது எதுக்கு என்று சொன்னால், எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த பாடம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை ஒரு நாள் கடவுள் அளிப்பார். ஒவ்வொருத்தரா இருக்கணும், அது ஒரு விஷயம். ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் அளிப்பார். இது நாங்கள் நம்ப வேண்டிய முக்கியமான ஒரு பேசிக். அளித்த பிறகு அவருடைய ஆற்றலால் அவ்வளவு திரும்ப உயிர்ப்பிப்பார். ஃபர்ஸ்ட் படைக்கிறது தான் பொதுவாக கஷ்டம். கடவுளுக்கு ரெண்டுமே கஷ்டம் கிடையாது. ஆனா செகண்ட் படைக்கிறது எப்பவுமே லேஸ் தானே. இதை முதல் தடவை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், ரெண்டாவது ஊத்தி எடுக்கிறாங்க, தோசை ஊத்துற மாதிரி மோல்டு பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் படைக்கிறது எப்பவுமே கஷ்டம். அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது செய்வது என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அந்த அடிப்படையில் கடவுள் என்ன செய்வார், உலகத்தை அழிச்சிடறாரா, அழிச்சிட்டு திரும்ப உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்த பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரெக்கார்டு அடிப்படையில் அவர் விசாரிக்க தேவையே இல்லை. இருந்தாலும் குற்றவாளிக்கு அந்த குற்றத்தை உணர்த்தும் விதமாக விசாரணை நடத்தி நல்லவனுக்கு உரிய பரிசையும் கெட்டவனுக்கு உரிய தண்டனை வழங்குவார். அந்த வாழ்க்கைக்கு அழிவு கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் மரணம் கிடையாது, நோய் கிடையாது, முதுமை கிடையாது, எப்பவுமே என்றும் 16 என்ன செய்வாங்க, அவங்க இருப்பார்கள். அது மாதிரி நிலையான ஒரு இன்பம் இருக்கிறது. அது இஸ்லாமிய கான்செப்ட். அதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்க வேண்டும். நாங்கள் ஏற்பதாக இருந்தால் ஒருத்தர் முஸ்லீம் ஆனவன கோடீஸ்வரன் ஆக முடியாது. சொல்ல போனால் கஷ்டம் கூட படலாம். இந்த முஸ்லீமாக ஆன பிறகு கூட முந்தி இருந்தது, நிறைய நெறிமுறைகள் சட்டங்கள்லாம் இருக்கிறது. கலப்படம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இழப்பு கூட ஏற்படலாம். ஆனால் நீ வருவதாக, இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால்
இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகம் அழிந்த பிறகு கடவுள் இன்னொரு, அதுக்குதான் அந்த உலகத்தை கடவுள் படைச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நீ நிரந்தர இன்பத்தை அடையணும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இது சோதனை கூடும், இதுவே வாழ்க்கை இல்ல. பள்ளிக்கூடத்தில் நம்ம காலேஜில் படிக்கிறோம் இல்லையா, அது சோதனை கூடும். அதுல ஜெயிச்சா தான் பின்னாடி வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி சோதனை கூடத்தில் ஒரு கஷ்டங்கள் கொடுப்பாங்க. அந்த சோதனை கூடத்துல பொருளை கொடுத்து கடவுள் சோதிப்பாரு, பொருளை எடுத்து சோதிப்பாரு, குழந்தையை கொடுத்தும் சோதிப்பாரு, கொடுக்காம இருந்தும் சோதிப்பாரு. ரெண்டையும் எப்படி எடுத்துக்கிறான். ஒருத்தன் பணத்தை கொடுத்து இந்த பணம் எப்படி ஆக்குது, ஒருத்தனுக்கு வறுமையை கொடுத்து இந்த வறுமை எப்படி இவன் ஆக்குது என்று எல்லாத்தையும் கடவுள் சோதிப்பதற்கு பரீட்சை கூடமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையோடு தான் நாங்கள் இஸ்லாத்தை என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு துன்பம் இழப்பு ஏற்படும், அதை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எதற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ, இப்ப எங்களுக்கு ஒரு தொடர்ந்து துன்பம் தந்துட்டே இருக்கிறான், எங்களால ஜெயிக்க முடியல, நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்வோம், சரி கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, அவர் உரிய தீர்ப்பு வழங்குவார். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். மனரீதியா சிந்திச்சு பார்த்தா கூட இது ஒரு பெரிய சுமை தாங்கி மாதிரி அது எங்களுடைய துன்பங்களை எடுத்துட்டு போயிடுது. இது நீங்க தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். இந்தியாவில் கேரளாவில் தான் தற்கொலை ஜாஸ்தியா இருக்கிறது. இந்தியாவில் அங்கதான் படித்தவங்களும் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகமாக படித்தவர்கள் உள்ள மாநிலம் கேரளா. அங்க அதிகமாக தற்கொலை அங்கதான் நடக்கிறது. அப்ப தற்கொலை நடக்கணும்னு அரசாங்கத்தில் பல ஆய்வு கமிட்டிகளை போடுறாங்க. ஏன் தற்கொலை நடக்குது, அதுக்கு அவன் ஆய்வு செய்யறான். எப்படி செய்யறான், கல்யாண மாணவர்கள் எவ்வளவு தற்கொலை, கல்யாணம் ஆகாதவங்கள எத்தனை தற்கொலை, படிப்புல ஃபெயில் ஆனதுக்கு எத்தனை தற்கொலை, அது மாதிரி பிள்ளை இல்லாததுக்கு எத்தனை தற்கொலை, புருஷன் பொண்டாடி சண்டைக்கு எத்தனை பேர் தற்கொலை, ஆம்பளையில எத்தனை தற்கொலை, பொம்பளை எத்தனை தற்கொலை, 40 வயசுக்கு உள்ள எத்தனை தற்கொலை, 40 வயசுக்கு மேல எத்தனை தற்கொலை, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையா எடுக்கிறான். அதுல மத ரீதியாகவும் எடுக்கிறான். முஸ்லிம்கள தற்கொலை எவ்வளவு, இந்துக்கள்ல தற்கொலை எவ்வளவு, கிறிஸ்தவர்ல எவ்வளவு, நாத்திகர்ல எவ்வளவு, பௌத்தர்ல எவ்வளவுன்னு சொல்லி இப்படி பல வகையான இதை எடுக்கிறான். இந்த மத ரீதியா எடுத்த வகையில் எடுத்துக்கிட்டீங்க என்ன சொன்னா, முஸ்லீம்களுடைய தற்கொலை தான் ரொம்ப கம்மியா இருக்கிறது. அவங்க 90% தற்கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு 5 இருக்கிறாங்க. இந்த இந்து மதம் கிறிஸ்துவ மதம் 90% பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க மட்டும் ஏன் கம்மியா தற்கொலை பண்றாங்க, முஸ்லீமா இருக்கிறவங்க மட்டும் ஏன் குறைவா தற்கொலை பண்றாங்க என்று அதுக்கு ஒரு ஆய்வு பண்றாங்க. இது கேரள அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கை. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சிறு வயதிலிருந்து இவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை தற்கொலையை தடுக்கிறது. என்ன துன்பம் நடந்தாலும் அல்லாவுடைய வேலைன்னு போயிடுறாங்க, ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அது பற்றி அலட்டிக்கிறது கிடையாது. செத்து போனா கூட சரிப்பா அல்லா நடக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இறைவன் நாடித்தானே இறந்து போய்விட்டார், நஷ்டமாய் போச்சா, சரி நம்மளா எந்த வேலையை செஞ்சோம், கடவுள் நாடுற விடு வேலை, அடுத்த வேலையை பாரு என்று அவங்களுடைய இந்த கஷ்டத்தை இறக்கி வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு பயிற்சி சின்ன வயசில் கொடுக்கறாங்க. மத பாடசாலைகள்ல அல்லா பாத்துக்கிறோம், அல்லா பாத்துக்கிறோம், அல்லா இருக்கிறோம், அல்லாவுடைய நாட்டம் இப்படி சொல்லி சொல்லி கொடுத்த காரணத்தினால் ஃபெயிலா போன கூட செய்யறான். சரி அல்லா நாட்டில் கூட அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம், நஷ்டமா போனா போடு, அடுத்தது வேற தொழில ஆரம்பிச்சிருவோம். பாப்பா செத்து அத்தா செத்து போய் அதுக்கு என்ன கடவுள் எடுத்துக்கிட்டாரு, அப்பா செத்துட்டாரா கடவுள் எடுத்துட்டாரு, இப்படியே சின்னதா எடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் அவங்க மத நம்பிக்கை. 3 நாளைக்கு கூட துக்கம் அனுஷ்டிக்க கூடாது இருக்கிறது, அதனால அது தாண்ட மாட்டார்கள். 3 நாளைக்கு கூட நார்மல் ஆயிருவாங்க. இப்படி அவங்க மத நம்பிக்கை அவங்கள தற்கொலை செய்யாமல் தடுக்கிறது என்று கேரள அரசாங்கம் முஸ்லீம்கள் ஏன் கம்மியா தற்கொலை செய்யறாங்கன்னு காட்டுறான். அந்த கம்மியா செஞ்சான் அவன் கூட இஸ்லாத்தை பேணாதனால செஞ்சிருப்பான். இந்த கம்மியா செஞ்சான் பாருங்க, அவன் பெயர் முஸ்லீமா இருப்பான், இந்த நம்பிக்கை சரியா ஊட்டப்பட்டு அவனும் செஞ்சிருக்க மாட்டான். அப்ப எங்களுக்கு ஏன் இதை சொல்றதுனால எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உலகத்தில் துன்பங்கள் ஏற்படுகிறது, அது எங்க போய் இறக்கி வைக்கிறது, எந்த கோர்ட்ல போய் முறையிட முடியும், எல்லாம் நீ பாத்துக்க நான் முறையிட்டுட்டேன் அப்படி எல்லாம் இறங்கி போயிடும். அந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுனாலையும், அதுதான் எங்களுடைய பேசிக் நம்பிக்கையாக எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டதுனாலையும், அதுக்காகத்தான் இந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிற காரணத்தினாலையும் நாங்க அதிகமா அதை யூஸ் பண்றோம். இறைவன் பாத்துக்கிறோம், எல்லாம் இறைவன் நாட்டம், எல்லாம் கடவுள் சித்தப்படி இப்படின்னு சொல்வது எங்களுக்கு நன்மை தருது, உலகத்தில் நன்மையா இருக்கிறது.